எப்பா டேய் இப்படி ஒரு கும்பலை நான் பார்த்ததே இல்லைடா. இப்படி ஒரு இவங்களை பிஆர்னு கூட சொல்ல முடியாது மக்களே. இப்படி ஒரு ஒஸ்டான ஒரு கும்பலை நான் பார்த்ததே இல்லை அப்படி தான் சொல்லுவேன். பிஆர்னு சொல்ல முடியாது, இவங்களை எதுலையுமே சேர்க்க முடியாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஆட்கள். இவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து திணிக்கிற ஆட்கள் அப்படி தான் சொல்லணும். ஸோ மக்கள் நேற்று எபிசோடு ஏகப்பட்ட கொலாப்ஸ் வந்து நடந்திருக்கும். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டரை திட்டிட்டு வந்தேன். பட் எடிட்டர் மேலெல்லாம் தப்பு இல்லைங்க ஐயா. இவங்க போனாங்கல்ல ஜாக்லின் ஆர்மின்னு சொல்லி போயிருக்காங்க பாருங்க ஒரு குரூப்பு. அவங்க ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. கேவலமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சு ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. சில ரிலீஜன் சம்மந்தப்பட்ட மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் நேற்று எடிட்டிங் அவ்வளோ கொலாப்ஸ். ஏன்னா அவங்க பேசுனதெல்லாம் போட முடியாதுல்ல. இடையில பூந்து கத்துனா என்ன பண்ணுறது, அதெல்லாம் கட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால தான் அவ்வளோ கொலாப்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு ஏது நடந்துச்சு அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அண்ட் அன்சீன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன, மனசாட்சி தொட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மட்டும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நேற்று எபிசோடில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்தாங்க. சரிங்களா, உள்ளே இருந்தப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்டத்தட்ட அந்த 5 பேர் கொண்ட விழாக்குழுங்கிற மாதிரி ஒரு 15 பேர் கொண்ட விழாக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போனாங்க. அது ட்விட்டரில் உள்ள ஆட்கள் தான். சரிங்களா, அவங்களோட ஃபேண்டம்னே சொல்லி வச்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட பிஆர் கிம்போலோட கம்பேர் பண்ண முடியுமானா கிடையாது. அவங்க கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க இந்த தற்கூரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து அங்கே வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஜாக்லின் பிடிக்குமா, ஜாக்லின் சவுண்டு காட்டணுமா, கத்துங்க பேசுங்க அதை பண்ணுங்க. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ரிலீஜன் பற்றி கத்துறது, ரிலீஜன் வேர்டு யூஸ் பண்ணி கத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் பாதியில் வந்து இவங்கெல்லாம் உங்களுக்காக வந்திருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க உங்கள் சொந்தக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஜாக்லின்ட்ட இவங்களாம் அவங்க சொந்தக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துட்டு யார் பேசினாலும் பேட் வேர்டு யூஸ் பண்ணி கத்திருக்காங்க. ஷூட்டில் பேட் வேர்டு யூஸ் பண்ணி கத்திருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சாட்டர்டே எபிசோடு போன உடனே பாதியிலே அனுப்பி விடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோடு மேக்ஸிமம் வந்து சண்டே எபிசோடு கண்டினியூஸாக பார்க்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் சாட்டர்டே எபிசோடில் பாதியிலே இதுக்கு மேலே உங்களை உள்ளே வச்சுக்க முடியாதுன்னு அனுப்பி விடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்களா நிலவரம் தெரியுதா, கலவரம் தெரியுதா, அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்காங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பலதரப்பட்ட மக்கள் பார்க்குற ஷோவில், பலதரப்பட்ட கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிற ஷோவில் நீங்கள் இன்டெரக்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கூட அது எங்களுக்கு பெருசாக தெரியாது. டேரெக்டாக அவ்வளோ பேர் உட்காந்துருக்க இடத்துல போய் நீங்கள் உட்காந்து உங்க ரிலீஜியன் பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கத்துனீங்கன்னா அது உங்க ஜாக்லினுக்கு தான் ஒரு இம்பாக்ட். ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாக்லினுக்கு அந்த மாதிரி ஒரு சத்தமோ கத்திருக்காங்க. ஜாக்லின்லாம் கத்தி சில இடங்கள்ல ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி கத்தி விட்டு கடைசியில் அந்த இடத்துல அந்த ஆன் த ஸ்பாட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் எழுந்திரிச்சு அங்கே ஒரு கன்வர்சேஷனே வந்திருக்கு, ஒரு ஆர்கியூமெண்ட்டே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க போய் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு சீரியஸாக ரொம்ப சீப்டா டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி ஒருத்தவங்க கேமை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களா நீங்கள்? நான் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் காலிலேருந்து நான் போய் ட்விட்டரில் பார்க்குறேன், எல்லா ஐடியுமே அப்படி தான் இருக்குது. ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுற முக்காவாசி ஐடிகள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், நம்பலைன்னா ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுற முக்காவாசி ஐடிகளை போய் பாருங்கள். ஏன்டா இதெல்லாம் ஏன்டா கேமில் கொண்டு வரீங்க? இந்த கேமுக்குள்ளே இதெல்லாம் ஏன்டா கொண்டு வரீங்க? சீரியஸாக எனக்கு புரியலடா. எச்சத்தனமாக இருக்குடா. கண்ணுக்கு தெரியாத விஷயம்டா. அவங்க கூட ஏதோ கண்டென்ட் ராணுவ பண்ணுறான், அவன் பண்ணுறான், முத்து பண்ணுறான்னு சொல்லி கண்டென்ட்டை போட்டு அடிக்கிறாங்கடா பிஆர் கும்பல அவங்க சௌந்தர்யாக்கா கும்பல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டு எச்சத்தனமாக ஒரு வேலை பார்க்குறீங்க. இவ்வளோ மக்கள் பார்க்குற ஷோவில் வந்து ரிலீஜியன் பற்றியும் கெட்ட வார்த்தை சொல்லி இதுலேயும் ஒரு அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்திரிச்சு பேட் வேர்டு யூஸ் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. மைக்கு கிடச்சின்னு பேட் வேர்டு யூஸ் பண்ணிலாம் பேசியிருக்காங்க. அப்படி இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காரு விஜய் சேதுபதி. இப்படிலாம் பேசாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிலாம் உட்கார வச்சிருக்காங்க. சௌந்தர்யா மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா பேக் பைட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேக் பைட்டிங் தான்டா பண்ணுறாங்க. பண்ணுறது தப்பு தான்டா. சரிங்களா, பண்ணுறது தப்பு தான். அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இவ்வளோ பேசுகிற உங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்குது. அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல. நீங்களாம் எதுக்கு போனீங்க? என்ன உங்களோட இதை போய் அங்கே வந்து பதிவு பண்ண போனீங்களா? இதை எனக்கு சீரியஸாக புரியல மக்களே. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் அங்கே போய் பண்ணணும்னு இவங்க எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா போய் சப்போர்ட் பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் கத்தலாம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கத்தலாம், ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி கத்தலாம், கரெக்டான பாயிண்ட் பேசினா கத்தலாம், இல்லை தப்பாக பேசினாலுமே ஜாக்லினுக்காக கத்தலாம். அதுக்காக ஒரு ரிலீஜியன் பற்றி கத்துறது, வேற யாராவது பேசுனா பேட் வேர்டு யூஸ் பண்ணி கத்துறது, இதெல்லாம் கரெக்டான விஷயமா? இது ஒரு ஆர்மியா? முதல்ல இது உண்மையான ஒரு ட்ரூ ஃபேன்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் திருப்பி சொல்கிறேன்,
சொல்கிறேன், யாராவது ட்விட்டர் யூஸ் பண்ணுற ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் போய் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடக்கூடிய அந்த ஐடிகள் எல்லாத்தையும் பாருங்கள். அந்த ஐடியில் கிட்டத்தட்ட 80% ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட ஐடியா மட்டும்தான் இருக்குது. நான் பார்த்துட்டு தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த விஷயத்தில், இது நடந்ததை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளோ கேவலமாக அழைக்கிறீங்க? சீரியஸாக சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்டா அது. நீங்களாம் அதை கிளப்பி விட்றீங்க ஆன் த ஸ்பாட்டில். நீங்களாம் அந்த விஷயத்தை ஜாக்லின் ஹேட்டர் உருவாகிற மாதிரி கிளப்பி விட்றீங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பற்றின ஒப்பீனியனை கமெண்ட்டில் போட்டு விடுங்க மக்களே. இதுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்பல. எனக்கே வெக்கமாக இருக்குது. ஏன்டா இவங்களுக்கெல்லாம் வீடியோ போடணுமான்னு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.